ஹாய், வெல்கம் டு எஸ்ஆர் எஸ்டேட்ஸ். நான் உங்கள் ராகேஷ் பேசுகிறேன், எஸ்ஆர் எஸ்டேட் சென்னையிலேருந்து. நம்ம இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு கார்னர் ரெசிடென்ஷியல் பிளாட் ஒன்று பார்க்க வந்திருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா கொரட்டூர் பிஹைண்ட் மோகன் கார்டன்ஸ்க்கு, அதாவது கொரட்டூர் சிக்னல்லேருந்து ஜஸ்ட் இந்த பிளாட்டு பார்த்தீங்கன்னா லெஸ் தென் ½ கிலோமீட்டர். ஸோ எல்லாம் மேக்ஸிமம் வச்சுன்னா ஒரு 600 மீட்டரில் இந்த பிளாட் இருக்குது. இது வந்து ஒரு கார்னர் பிளாட்டுங்க. சரௌண்டட் ஃபுல்லி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா, நல்ல அருமையான எல்லாமே பங்களோஸ் தான். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஏரியா. இப்போ தான் அப்கமிங் ஒரு ப்ராப்பர்ட்டியாக வீடு வந்து கட்டிக்கிட்டு டெவலப் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10,000 rupees per square feet, நெகோஷியபிள் தான். ஸோ எல்லாமே இண்டிவிஜுவல் பங்களோஸ் தான், ரொம்பவே சூப்பராக இருக்கும் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா 3/4 கிரவுண்டு 1 கிரவுண்டு. ஸோ இந்த 1000 square feet எல்லாம் இங்கே ரொம்ப கம்மி. ஸோ 3/4 கிரவுண்டு 1 கிரவுண்டு அந்த மாதிரியான பிளாட்ஸ் தான் இங்கே. இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிற பிளாட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 59x42 சவுத் வெஸ்ட் கார்னர், அதாவது 30 feet ரோடு அண்ட் 24 feet ரோடு கார்னரு, சிஎம்டி அப்ரூவ்டு. ஸோ சரௌண்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃபுல்லி இண்டிவிஜுவல் பங்களோஸ் தான். ஸோ இப்போ நீங்கள் வரும்போது வர வழியில் எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க, ரொம்பவே அருமையாக இருக்கும். எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ப்ராப்பர்ட்டிஸு. ஸோ அந்த மாதிரியான ஒரு லேஅவுட்டில் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். இந்த லேஅவுட் பேர் வந்து கோல்டன் நகர். ஸோ எல்லாம் அது அன்அப்ரூவ்டாக இருந்த லேஅவுட்டு. ஸோ எல்லாருமே இப்போது தனித்தனியாக அப்ரூவல் வாங்கிட்டு வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம் வர வழியெல்லாம் ஃபுல்லி எல்லாமே வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா மண்ணு நோட்டிக்கிட்டு பார்த்துட்ருப்பீங்க. ஸோ ஃபுல்லாக டெவலப் ஆகிட்டுருக்கிற ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பிரிட்ஜிலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இங்கே இதுக்கு. ஏன்னா 2 வழி இருக்குது. பிரிட்ஜ் வழியாக ஒரு வழியாக வரலாம், கொரட்டூர் நார்த் கொரட்டூர் சிக்னல், அதாவது மோகன் கார்டன் வழியாகவும் வரலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான இடத்துல தான் நம்ம வந்து ஒரு 59x42 வாங்குறவங்க 2ஆக கூட பிரிச்சுக்கலாம். வாங்குறவங்க பிரிச்சுக்கலாம், ஓனர் பிரித்து கொடுக்க மாட்டார். ஸோ வாங்குறவங்க பிரிச்சுக்கலாம். இந்த ஏரியா பேர் வந்து நியூ கோல்டன் நகர். இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி தான், இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி. ஸோ சவுத் வெஸ்ட் கார்னர், சிஎம்டி அப்ரூவ்டு. ஸோ இந்த காம்பவுண்ட் வால்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகி ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 59, லென்த் வந்து 42, 30 அடி ரோடு, 24 அடி ரோடு கார்னர், சவுத் வெஸ்ட் கார்னர். வாங்குறவங்க 2ஆகவும் பிரிச்சுக்கலாம். ஸோ கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ரெசிடென்ஷியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ பக்கத்துலேயே ரயில்வே ஸ்டேஷன்லாம் ரொம்ப பக்கத்துலேயே இருக்குங்க. ஸோ இங்கே இந்த ட்ராக்கும் பக்கத்துலேயே பார்க்கலாம் நீங்கள். ஸோ இது ஒரு ரோடு. இப்போ நம்ம அந்த மெயின் ரோடுக்கு அப்படியே இது பேரலல் ரோடு ஸ்ட்ரீட்டு. ஸோ நம்ம மெயின் ரோடு வழியாக வந்துட்டோம். நியூ கோல்டன் நகர். ஸோ 10th ஸ்ட்ரீட்டு. ஸோ அருமையாக இருக்குங்க ப்ராப்பர்ட்டி. 59x42 வாங்குறவங்க 2 பேர் தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். சிஎம்டி அப்ரூவ்டு, ஆன்லைன் பட்டா எல்லாமே இருக்குது. ஸோ சென்னை கார்ப்பரேஷன் லிமிட்டில் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் மேலே இருக்க நம்பருக்கு கூப்பிடலாம். அது வந்து பிரிட்ஜ், அதாவது கொரட்டூர் டுவர்ட்ஸ் கொளத்தூர் போகிற பிரிட்ஜ், அந்த விநாயகபுரம் எல்லாம் போகுது இல்லையா, அந்த ரோடு, அதாவது பாடியிலேருந்து வந்து கரெக்டாக ஒரு ரோடு அது. ஸோ ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே தான் இருக்குது எல்லாமே, மெயின் ரோட்டில் இந்த கனெக்டிவிட்டி எல்லாமே. ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் மேலே இருக்கிற நம்பருக்கு மறக்காமல் கூப்பிடுங்க. அது வந்து ரயில்வே ட்ராக்கு. ஸோ அருமையாக இருக்குது ப்ராப்பர்ட்டி. ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் மேலே இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க. ஸோ ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். ஸோ அந்த காம்பவுண்ட் வால்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நல்ல ப்ராப்பர்ட்டி, தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ.